ஜெர்மனியில் பெர்கோமெனில் கூடுதல் பணத்தை குடிமக்கள் உதவித்தொகையாக பெற்ற ஒருவர் நீதிமன்ற வழக்கொன்றில் சிக்கியுள்ளார். பயன்பாட்டு கட்டண திருப்பி அளிப்பின் மூலம் அவருக்கு 1400 யூரோக்கள் உதவித்தொகையாக வழங்கப்பட்டது. ஆனால் உதவித்தொகை பெறுபவர்கள் கூடுதல் பணத்தை திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்பதால் அந்த பணத்தை அவர் வைத்துக் கொள்வதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. இதனால் பணத்தை திருப்பிக் கொடுப்பதற்காக அவர் அதை ரொக்கமாக எடுத்துக்கொண்டு வேலைவாய்ப்பு மையத்திற்கு சென்றார். இருப்பினும் அந்த அலுவலகம் ரொக்க பணத்தை ஏற்க மறுத்து வேறு முறையை பயன்படுத்துமாறு அவரிடம் கூறியது. பின்னர் அவர் வைத்திருக்க கூடாத பணத்தை வைத்துக் கொண்டதாக கூறி அதிகாரிகள் அவர் மீது மோசடி குற்றச்சாட்டை சுமத்தினர். இதனை அடுத்து குறித்த வழக்கு நீதிமன்றத்திற்கு சென்றது. நீதிமன்றத்தில் அவர் ஏற்கனவே சிறிய பிடித்தங்கள் மூலம் பணத்தை திருப்பி செலுத்த தொடங்கியிருந்தது கண்டறியப்பட்டது. இப்போது அவர் மீதமுள்ள தொகையை வங்கி பரிமாற்றம் மூலம் திருப்பி செலுத்த வேண்டும். அவர் அதை செலுத்தியவுடன் இந்த வழக்கு முடிவுக்கு வர வாய்ப்புள்ளது. அரசாங்க உதவி தொகைகளை பெறும்போது விதிகள் எவ்வளவு கடுமையாக உள்ளன என்பதனை இந்த வழக்கு காட்டுகிறது.